நாக் 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 நாக். இன்னைக்கு என்ன லஞ்சு? நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்டா? மதி ரைஸு இந்த கிளாஸில் போடுறேன். 500 grams வரும். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். அது என்னது, பிக் பாஸா? ஒரு 100 ml. என்னதான் 100 ml? ஆயில். ஆயில். அப்படியெல்லாம் எடுக்காதீங்க. வாவ், அப்படியே இந்த ஜூம் இங்கே ஃபோக்கஸ் ஆகி இங்கே போய் இங்கே வெடிக்கும், தூரம் போயிடுங்க. ஒரு 4 ஏலக்காய். இது எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு பிரியாணி? 1/2 kg. 4 பேர். 4 பேருக்கு 4 ஏலக்காய் போதுமா? ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ். இது வந்து வீட்டு நெய். வீட்டு நெய் ஜிஆர்பி பேக்கில் வச்சுக்கிறேன், ஊற்றி வச்சுருக்கோம். மக்களே பாருங்கள், இது வீட்டு நெய், ஜிஆர்பி காரந்து கிடையாது. எண்ணெய் போடும் போது நெய் போடுறது இல்லையா? மறந்துட்டேன்பா. அது இப்படி சொல்ல மறந்துட்டேன்னு. அப்போ எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டுக்கலாம். ஆமாம், எண்ணெய்க்கு பதிலாக இல்லை, எண்ணெயும் போடணும், நெய்யும் போடணும். இது என்னது? இது என்ன டப்பாங்க? இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. நான் வந்து 2 பூண்டு போடுறேன். 4, ஒரு 2 பூண்டு 2 இஞ்சி. 2 பூண்டு 2 இஞ்சி. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சி. இதெல்லாம் என்ன கம்பெனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறது இல்லையா? கம்பெனியெல்லாம் இல்லை, இதெல்லாம் வீட்டில் அரைக்கிறது நம்ம. 2 கிறிஸ்மஸ்க்கு அரைச்சிது. இது 1 வீக்கில் காலி ஆகிடும். 2ன்னு கணக்கு சொல்கிறது, ஆனால் அங்கே போடுறது வந்து 4 போட்டு. இல்லை 2 தான், கொஞ்சம் போட்டேன் அவ்வளோதான். அது ஃபுல்லாக எடுக்கல நான். அதெல்லாம் போடாதீங்க, 2 போடுங்க அவ்வளோதான். கதை விடுங்க மேடம், நீங்கள் 2 தான்ப்பா இது. இப்படி தான் 2ன்றது, ஆனால் 4 போடுறது உள்ள சீக்கிரம் தெரிஞ்சிடும்னு. அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய். இன்னும் கொத்தமல்லி போடணும், இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது. இங்கே வந்து கழுவி வச்சுக்கிறேன். பச்சடிக்கு வெட்டி வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோதான் ஐட்டம்ஸ் இப்போ போடுறது பிரியாணியில். ப்ளஸ்ஸு சிக்கனு ரைஸ், அவ்வளோதானா? பிரியாணி மசாலா அதெல்லாம்? நோ பிரியாணி மசாலா. கொஞ்சம் சால்ட்டு, ரெட் கலர் சால்ட்டு, பிங்க் சால்ட்டு, ஒரு கைப்பிடி. இது அது கொத்தமல்லி மேடம், கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி. 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 3 தான் போடுறேன். ஏன் ஜாஸ்தி தக்காளி போட்டு தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அப்புறம் எது 4 போட சொல்கிற? சில பேருக்கு வேணும். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். உள்ளூர் சில்லி பவுடர்லாம் போட மாட்டீங்க? அதுக்கு இல்லை, இது காரம் கம்மி, கலர் வரும் கொஞ்சம். அடுத்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஒரு 1/2 லெமன். சிக்கன் வந்து 1/2 kg. இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி.
ஒரு கிளாஸ்க்கு 1.5, அப்போது 3 glasses வாட்டர். இது வந்து அப்படியே 1 pot பிரியாணி. இது சாதம் அடித்து போடுறது இல்லை, அது வந்து இன்னொரு நாள் பண்ணலாம் நம்ம. இது என்னது? இது வந்து எமர்ஜென்சி பிரியாணி. யாருன்னா டக்குன்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதே பாத்திரத்தில் கரெக்டாக அளவு தண்ணி வச்சு தம் போட்டு. அரிசியே போடலையே? அரிசி இன்னும் போடல. இந்த அதே பிங்க் கலர் சால்ட். உப்பு வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உப்பு இப்போவே போட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் தம் வச்சுட்டோம்னா அப்புறம் போட முடியாது. மூடி போட்டுடலாம். அதை கொதிக்கட்டும். தண்ணி பாரு இப்படி கொதிக்கணும். பாஸ்மதி ரைஸ் அப்பயே ஊற வச்ச அரிசி தானே? இது ஒரு 15 minutes ஊற வச்சேன். ஃபுல்லாக தண்ணி இது பண்ணிட்டேன். சரி, இப்போ ரைஸும் பிரியாணி தண்ணியும் ஈக்குவல் லெவலில் இருக்கணும். ஓகே, தம் போட்டுடலாம். தம் போட்டுடலாம். வெயிட் எதுவும் வைக்கிறது இல்லையா? கல்லை தூக்கி மேலே வச்சிடணும். ஆயிடுச்சா?